ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் நமசிவாய. இன்றைக்கி நம்ம எல்லோரும் சென்னையில் இருக்கிற திருமுல்லை வாயில், இதற்கு இன்னொரு பெயர் வட திருமுல்லை வாயில். ஏன்னா தமிழகத்தின் தென்பகுதியில் இன்னொரு திருமுல்லை வாயில் உண்டு. ஆகவே இது வட திருமுல்லை வாயில். இந்த தல ஈசன், அதாவது மாசிலாமணீஸ்வரர், அம்பாள் பெயர் கொடியிடை அம்மன். அந்த மாசிலாமணீஸ்வரரை நோக்கி, மாசிலாமணீஸ்வரர்னா மாசு இல்லாதவர், தூய்மையானவர், குற்றம் இல்லாதவர். அந்த தூய்மையான சிவபெருமான் கிட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு வேண்டுகோள் விடுறார். நான் படுகின்ற துயரத்தை எம்பெருமானை நீங்கள் தீர்த்தருள வேண்டும் அப்படிங்கிறார். ஆகவே அந்த பாடலை தொடர்ந்து நாமும் பாட பாட, சிந்திக்க சிந்திக்க நம்மையும் சிவபெருமான் நாம் படும் துயரங்களிலிருந்து, துன்பத்திலிருந்து காப்பாற்றுவார். இந்த பாடல் நம்ம இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற 93வது பாடல். இப்போ நம்ம பாட பார்க்கலாம். கூடிய இளையும் சதிபிழை யாமை கொடியிடை உமையவள் காண, ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றாய் என்று தேடிய வானோர் சேர்திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே. இதான் பாடல். கூடிய இளையம் சதிபிழை யாமை. இந்த நடனம் ஆடும் பொழுது லயம், சதி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தாள முறைகளிலிருந்து சிறிதளவும் குறையில்லாமல், பிழை இல்லாமல், பிசகாமல் சிவபெருமான் நடனமாடுகிறார். கூடிய இளையும் சதி பிழையாமை. அவர் நடனமாடும்போது கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகா. அம்பாள் உமையவள், அவருடைய இடுப்பு பாகம் கொடியை போன்றது, அவ்வளவு மெலிந்திருக்கும் இடையுடையவள். அந்த அம்பாள் பார்க்க 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 பார்த்து ரசிக்க சிவபெருமான் சிறிதும் அந்த இலக்கண முறையிலிருந்து குறையாமல் நடனமாடுகின்றார். அவர் யாரு? அருமறை பொருள். ஆடிய அழகா அருமறை பொருளே. அருமறைனா நான்மறை வேதங்கள், வேதத்தின் பொருள், வேதத்தின் சாராம்சம். வேதமறை பொருள் வேதநாயகன். அருமறை பொருளே. அவருடைய கண்கள் எவ்வளவு அழகு! அங்கனா என்ன அழகு, எப்பேற்பட்ட அழகு! அவருடைய கண்ணுடைய அழகை பார்த்து பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய அழகு. அந்த மாதிரியான கண்களை உடைய சிவபெருமான் கிட்ட இவங்க என்ன, தேவர்கள் என்ன கேட்குறாங்க? ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றா என்று தேடிய வானோர். சிவபெருமானே, நீங்கள் எங்கே போனீங்க, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு, எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க தேடுறாங்க. அவங்க தேடும் பொழுது சிவபெருமான் எங்கே போயிட்டாரு? சேர்திருமுல்லை வாயிலாய், திருமுல்லை வாயிலுக்கு போயிட்டார். திருமுல்லை வாயில அம்பாள் பார்த்து ரசித்து கொண்டிருக்க அவர் நடனமாடுகின்றார். அங்கே போயிட்டார். அந்த சிவபெருமான் கிட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்கிறாரு? திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர் கலையாய். உங்களுடைய திருப்புகழை, திருப்பெயர்களை, உங்களுடைய பெருமைகளை அடியேன் பாட வேண்டும் என்று, பாட வேண்டும், நினைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், ஆசையில் உங்களை பாடுகின்றேன். நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு நான் படும் துயரத்தை, துன்பத்தை அதை களைய வேண்டும், என்னை துன்பத்திலிருந்து காப்பாற்றி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். பாடிய அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா. பாசுபதா, பாசுபதானா நம்மளாம் பசு, நம்ம எல்லா உயிரினங்களும் பசு. அந்த பசுக்களுக்கு, உயிரினங்களுக்கு பதியாக, தலைவனாக, அப்பனாக இருப்பவர் சிவபெருமான். அவர் பாசுபதி, பசுபதி. அவர் பாசுபதா. அவர் எப்படியாப்பட்டவர்? பரம் சுடர். அதற்கு மேலான ஒரு சுடர் இல்லை. அவர்தான் பரம் சுடர், பரம்பொருள். பரம் சுடரே, எங்களது துன்பத்தை நீங்கள் போக்கி அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறார் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆகவே இந்த பாடல் நம்ம பாட பாட நமது துயரத்தையும் சிவபெருமான் கண்டிப்பாக தீர்த்தருள்வார். இந்த பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த பாடல் இது பாடிட்டே இருந்தால் தீர்த்துருவாரா அப்படின்னா அதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் உண்டு. இந்த கோவிலில் நடந்த விஷயமே ஒரு உதாரணம். இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தொண்டைமான்ற அரசன் 2 அசுரர்களிட்டிருந்து போரிட்டு தோல்வி அடைந்து யானை மேலே அந்த வழியாக வந்துட்டுருக்கார். இந்த இடம் பாருங்கள், திருமுல்லைவாயில், முல்லைவனம் நிறைந்த
பகுதி, காட்டுப்பகுதி. அந்த யானை வரும்பொழுது அந்த யானையில் சரியாக போக முடியல. ஆகவே இந்த அரசன் என்ன பண்ணுறான், தொண்டைமான் அங்கே இருக்கிற முல்லை கொடிகள்லாம் இங்கேயும் அங்கேயுமா சரி பண்ணுறாரு, விலக்கி விடுறாரு. அப்போ இங்கே இருக்கிற சிவபெருமான் லிங்கத்து மேலே பட்டு கொஞ்சம் ரத்தம் வர அதை கண்டு உடனே அந்த தொண்டைமான் அரசன் சிவபெருமானை வணங்கினார். சிவபெருமான் என்ன பண்ணார், அவருடைய நந்தியை அனுப்பிச்சு மறுபடியும் அந்த 2 அசுரர்களிலிருந்து வெற்றி கொண்டார் தொண்டைமான். ஸோ தொண்டைமானை அவர் பற்ற துன்பத்திலிருந்து காப்பாற்றி கொடுத்திருக்கிறார். நம்மையும் காப்பாற்றி கொடுப்பார். அவ்வளோ சிறந்த கோவில் கூட. ஆகவே இந்த பாடல் நம்ம பாட பாட நமக்கு சிவபெருமான் அருள்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மறுபடியும் பாடலை பாடுறேன், கேளுங்க. கூடிய இளையம் சதிபிழையாமை கொடியடை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனா எங்குற்றாய் என்று தேடிய வானோர் சேர்திரு முல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரம் சுடரே போற்றி போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம்.